தேங்க்ஸ் ஸ்வப்னா. நீ இந்த பிரச்சனைக்கு நல்ல சொல்யூஷன் சொன்ன. எங்க பிரச்சனை எல்லாத்தையும் நீ தீர்த்து வச்சுட்ட. உனக்கு எப்படி நன்றி சொல்றது? உதவி எனக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவேன். இப்போ நான் அந்த கோபியை போய் ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன். என்கிட்ட பணம் இல்லைன்னு எவ்வளவு வாட்டி சொல்லணும்? பணம் தரலன்னா உன் விஷயம் எல்லாம் வெளியே வந்துரும் கோபி. உன்னால என்ன ஒன்னும் புடங்க முடியாது. சாயந்தரத்துக்குள்ள பணம் வரலன்னா உன் மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். சீக்கிரமா வா, டைம் ஆச்சு. நீ நடக்கிறத பார்த்தா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போகணும்னு நினைக்கிறேன். இங்க பாத்தியா கோபி, என்னப்பா உனக்கு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? ஏதாவது பிரச்சனையாப்பா? ஆமா மாமா. பணம் ஏதாவது வேணுமாப்பா? அதெல்லாம் வேணாம் அத்தை. என்ன பிரச்சனைன்னு சொல்லுப்பா. ஒன்னும் இல்ல மாமா, என் ஃப்ரெண்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட். சரி. ஒரு மென்டல் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். அந்த ட்ரீட்மெண்ட்ல ஒரு பாகமா அவனை நம்ம வீட்டுக்கு அனுப்புறான். அவன் என்ன சொன்னாலுமே அதை நம்ம நம்புற மாதிரி நடிக்கணும். நாம நடிக்கணும், அவ்வளவுதானா? இங்க பாரு, ஒரு பேஷண்ட்டுக்கு மென்டல் கண்டிஷன் நல்லா ஆகுதுன்னா நடிக்கிறதுல தப்பே இல்லப்பா. நடிக்கிறது எனக்கு கை வந்த கலப்பா. சரி, அந்த பேஷண்ட் பேர் என்னன்னு சொன்ன? ரவி. ரவி, முதல்ல போய் அவனை கூட்டிட்டு வா. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே? அப்புறமா நீயும் ரம்யாவும் போய் காலேஜுக்கு ஃபீஸை கட்டிட்டு அது பக்கத்திலே ஒரு பில்டிங் ஒன்னு இருக்கு, அதை பத்தின டீடைல்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. சரியா? ஓகே, நாங்க போயிட்டு வரோம். பாய். எஸ். இங்க பாத்தியா, ஏதோ ஞாபக மறதியை பத்தி இந்த இடத்துல போட்டிருக்காங்க. கொஞ்சம் பாரு. சார், சங்கர் நாராயணன் இவனாதான் இருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்ட். உட்காருப்பா. உட்காருப்பா. என் பேரு அதெல்லாம் சொல்லவே வேணாப்பா. ரவி. என் பேரு ரவி இல்லங்க, சூர்யா. இது சூர்யானாலும் ரவினாலும் ஒண்ணுதானப்பா? ஆமாங்க, நான் இந்த பேய் பூதங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேங்க. இப்படி ரிசர்ச் பண்ணணுங்கிறது உனக்கு எப்ப இருந்து தோணுச்சு? எப்ப இருந்து தோன்றது என்னங்க, உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்ல வந்திருக்கேன். என்ன விஷயம் அது? உங்க பொண்ணு சொப்னா நீங்க நினைக்கிற மாதிரி சூசைட் ஒன்றும் பண்ணிக்கலங்க. அது கொலை. கொலையா? கொலையாண்டி? யார் சொன்னா? சொப்னா தான் சொன்னா. எப்பப்பா சொன்னா? செத்ததுக்கு அப்புறம். வைத்தியம் ரொம்ப முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு என்னங்க முத்தி போச்சுன்னு சொல்றீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, வீட்டுக்கு பின்னாடி பார்த்தனா ஒரு பெரிய பலாமரம் இருக்கு, அந்த பலாப்பழம் முத்தி போச்சுன்னு சொல்லி. அவன் சொப்னாவும் மட்டும் இல்ல, உங்களையும் கொல்ல பாக்குறான். யார் அது? கோபி. கோபியா? கோபியாண்டி? ஆமா, ரம்யாங்க. ரம்யாவும் கோபியும் காலேஜ் ஃபீஸ் கட்ட போயிருக்காங்கப்பா. ஃபீஸ் கட்டி முடிச்சுட்டு பக்கத்துல இருக்க பில்டிங் சேல்ஸுக்கு வருது, அது டீடைல்ஸ் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன். அவன் கூட எதுக்கு அனுப்புனீங்க? சரி, ரம்யா நம்பர் சொல்லுங்க. ரம்யா நம்பரா? 9393 5155. அதுதானே? அதேதான்ப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஜாக்கிரதையாவே இருங்க. சரி, வரேன் சார். ஆமா, ரம்யா நம்பர் எதுக்குங்க தப்பா சொன்னீங்க? கோபி நம்ம கிட்ட என்ன சொல்லிட்டு போன? பைத்தியக்காரன் தானே. இந்த பைத்தியக்காரன் கரெக்டான நம்பர் சொல்லி என்ன பிரயோஜனம்? என்னமோங்க, அந்த பையனை பார்த்தா எனக்கு அப்படி ஒண்ணும் தோணல. அறிவு கட்ட மூளைக்கு எல்லாமே அப்படிதான் தெரியும். காஃபில சுகரை போட சொன்னா அதுக்கு பதிலா உப்பு போட்டு கொடுக்குற. நீ முதல்ல பேப்பர்ல என்ன நியூஸ் போடுறாங்க அதை எடுத்து படி. ஹலோ, நீ பெரிய பிரச்சனையில இருக்க. அவன் தான் உங்க அக்காவை கொன்னது. இப்போ உன்னையும் கொல்ல போறான். உன்னை உமன்ஸ் காலேஜ் பக்கத்துல இருக்க பழைய பில்டிங்குள்ள கொல்ல போறான். அவங்கிட்ட பேசி சமாளிச்சுட்டு இரு, நான் உடனே வந்துடுறேன். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. யார் பண்ணீங்க? என் பேரு ரவி சார். எதுக்கு வந்திருக்கீங்க? அந்த பையன் கோபி சொன்னான் இல்லங்க, அந்த ரவி இவன் தான் போல இருக்கு. இப்ப மட்டும் உனக்கு மூளை பாதரச மாதிரி வேலை செய்யுதா? சரி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அது வந்து உங்க கண்ணு உங்களை எங்கேயும் நான் பார்த்த மாதிரியே இருக்கேன். அன்னைக்கு உங்க வீட்டுக்கு திருட வந்தது நாங்க தான் சார். சரி, இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? அன்னைக்கு உங்க வீட்டுல திருட சொன்னது, உங்களை கொலை பண்ண சொன்னது எல்லாமே அந்த கோபி தான் சார். அது மட்டும் இல்ல சார், உங்க பொண்ணை கொன்னதும் இப்போ உங்களை கொலை துடிக்கிறதும் அவன் தான் சார். எதுக்குங்க அவன் இப்படி பண்றான்? நாம அவனுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? அவங்க அம்மாவுக்கு நீங்க பண்ண அநியாயத்துக்கு பழிக்கு பழியாம். அது எல்லாத்தையும் இப்ப எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க பேசின காசை தராததுனால அவன் திட்டத்தை பத்தி இப்ப சொல்ல வந்திருக்கோம். வரோம் சார். உங்க தங்கச்சிக்கு நாம என்ன பாவம் பண்ணோன்னு நம்ம பொண்ணை கொன்னு அவன் வாயில போட்டுக்கிட்டான். அமைதியா இரு, அழாத. நம்ம பொண்ணை கொலை போனவன இந்த உலகத்துல நிம்மதியா வாழவே விட மாட்டேன். சாவுக்கான காரணம் இப்பதான் தெரிஞ்சதுமா. அவனை கொன்னு உன் ஆத்மாவை நான் சாந்தி அடைய வைக்கிறேமா. கண்டிப்பா சாந்தி அடைய வைக்கிறேன். எதுக்கு மாமா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மாமா டீடைல்ஸ் கொண்டு வர சொன்ன பில்டிங் இதுதான். இவ்ளோ பழைய வீடா? பாக்க பேய் பங்களா மாதிரி இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. வாங்க போயிடலாம். பயமா இருக்கு. நீ பார்க்க வேண்டிய விஷயங்கள் இங்க நிறைய இருக்கு. வா மாமா. வேண்டாம் வா மாமா. ரம்யா. மாமா ப்ளீஸ் மாமா. மாமா வா வா வா. மாமா. நீ சிகரெட் பிடிப்பியா? நீ பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்கல. நான் கிளம்புறேன். எங்க நீ போற? நில்லு.
விடு உன் கூட எனக்கு இன்னும் விடு நிறைய சொல்றேன். வேலைகள் இருக்கு. உன்னோட உண்மையான சுயரூபம் இதானா? விடு. என்னை விட்டுரு. சூர்யா, அவனை உன் கையால கொல்லக்கூடாது, நான் தான் கொல்லணும். வழிவிடு. நான் சுடவே இல்லையப்பா. யார் சுட்டது? இன்ஸ்பெக்டர் சார், நீங்க சஸ்பெண்ட்ல இருக்கீங்க. எங்க எப்படி வந்தீங்க? அப்ப எனக்கு ஃபோன் பண்ணா நான் தாண்டா வரணும். நான் ஃபோன் பண்ணது உங்களுக்கா? யா 93933515 அந்த நம்பர் என்னோட தான். கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை பார்க்க முடியாம இந்த ரப்பர் சிங் கண்ணை மூடிட்டு சுட்டுட்டான். ஆனா எப்படி சுட்டேன்னு எனக்கு தெரியாது. நீங்க சுட்டது யாருன்னு தெரியுமா சார்? யார சுட்ட? ஏதாவது ராங் பர்சன் சுட்டு தொலைச்சிட்டா? ஐயோ நம்ம எஸ் ஆயிர வேண்டியதான். சார் சார் எனக்கு தெரியாது சார். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். என்ன விட்டுருக்க சார். உன்னை விட மாட்டேன். நீ கொன்னது யாருன்னு தெரியுமா? யார சார்? யார? இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் கூட சம்பந்தம் இருந்த ஒரு கிரிமினல். உனக்கு போஸ்டிங் எல்லாம் கிடையாது. சார் 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 போஸ்டிங்கோட சேர்த்து ப்ரமோஷன். வெரி குட் எஸ்பி, வெரி குட். ஐ லைக் யூ, ஐ லவ் யூ டார்லிங். கீப் இட் அப், கீப் இட் அப். சார் குட் ஈவினிங் சார். நீங்க எப்ப வந்தீங்க சார்? சேச்சா, நீ மாறவே மாட்டேயா? சார் 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 நீ என்னோட குடும்பத்தை காப்பாத்திருக்க. நீ பண்ண உதவியோட இது ஒன்றும் பெருசு இல்ல. எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்திருக்க. உன்னை எப்படி மறக்க முடியும்? யார சொப்னா? உன் தங்கச்சி வெண்ணிலா உங்க அப்பாவை அம்மா மன்னிச்சாலும் அவ மட்டும் மன்னிக்கவே மாட்டேங்கிறா. அப்பா யாருன்னு தெரியாத வேதனையில பழி வாங்குவேன்னு சொல்றா. என் தங்கச்சிக்கு ரொம்ப அநியாயம் நடந்துருச்சு. அதுக்காக நானும் கவலைப்படுறேன். ஆனா அவ ஆத்மா எதுக்கு அமைதி ஆகலனே தெரியல. நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் அப்பா இப்பதான் பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருக்காரு. வர்ற அமாவாசை வரைக்கும் எந்த சக்தியும் எதுவும் பண்ணாது. அதுக்கப்புறம் எப்படி பாதுகாத்துக்கணும்ன்றது உன்னோட கையில தான் இருக்கு. உன்னால என் ஆசை நிறைவேறிருச்சு. இதுக்கப்புறம் சந்தோஷமா உன்னோட லைஃப வாழு. இதுக்கப்புறம் நான் கிளம்பி ஆகணும். பாய்.
நில்லு. ஆ? என்னையும் என் அம்மாவையும் அவமானப்படுத்திட்டு என்னை பத்தி யோசிக்காம எங்க அப்பா கல்யாணம் பண்ணுவாரா? நீ எப்படி சந்தோஷமா இருக்கன்னு நானும் பாக்குறேன். நான் என்ன பண்ணேன்? அப்பாவை மன்னிச்சிடலாம்ல. அவர்தான் தப்பா ஒத்துக்கிட்டாரு. மாமா பால் டம்ளரை கையில வச்சுக்கிட்டு உனக்கு நீயே என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன் சங்கதியும் எங்க அப்பா சங்கதியும் நான் அப்புறமா பாக்குறேன்.